ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ரியலி சாரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தேன். நல்லபடியாக போச்சு, சூப்பராக போச்சு ஷார்ட் ஃபிலிம். வெரி ஹாப்பி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா சும்மா கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஷூட் பண்ண அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராப்பராக படத்துக்கு எப்படி பிளான் பண்ணமோ அதே மாதிரி பிளான் பண்ணி அண்ட் நல்லா ஒரு ஜென்ரேட்டர்ஸ், லைட்ஸு, ஒரு 40-50 பீப்புள் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. செம்ம கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பீப்புள். அந்த ஊரில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கற்றுக்கணும் அவங்ககிட்ட. அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு நம்மக்கிட்ட நம்ம கேட்கணும்ல எதிர்பார்க்கல. என்னப்பா தம்பி வேணுப்பான்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வராங்க. ரொம்ப எனக்கு நம்ம ஊரில் சிட்டிலலாம் எங்கே பக்கத்து வீட்டிலே போயிட்டு இருந்தாலும் என்ன நடக்குது ஏது நடக்குது, சொந்தக்காரங்களே அப்படி தான் இருக்காங்க ஊரில். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா அதே போட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்படி வரும், நல்லா வருமா, அதெல்லாம் நம்ம ட்ரூவாக ஒர்க் பண்ணோம். அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது பண்ண ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் ஃபிலிம் வேலையை பார்க்கணும். இந்த பிரேக் அதே மண்டேயில் போட்டு ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிரேக்லாம் விடக்கூடாது. அடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். ஸோ இனிமேல் அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. எப்படி போயிட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறது, நம்மளுக்கு எப்படி அது அடுத்த ஸ்டெப் எப்படி போகுது, படம் எப்படி ஓகே, அது ஆஃபீஸ் எப்படி போடுறோம். ஸோ அடுத்தடுத்து அந்த ஒர்க்லாம் போகுது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இட்டு, கான்ஜூரிங் அந்த மாதிரி ஸ்டைலில் கமர்ஷியலாகவும் இருக்கும். பட் ஆனால் ப்ராப்பரான ஒரு ஹாரர் மூவி. பை பண்ணணும். ஆடியன்ஸ் தேட்டரில் பார்க்கணும், அந்த பயம் இருக்கணும். அதுக்கான ஒரு படம். அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் மியூசிக்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கலான்னு அது மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா ரோன் டைரக்ஷன் அது ஒரு பக்கம் இருக்கும்போது நிறைய கற்றுக்கிறது எனக்குமே நல்லது. மல்டி டேலண்டடாக இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பி. நியூ இயர் அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. என்னென்னா 12 சாப்டர்ஸ் அண்ட் 365 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செம்மையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கும் கண்டிப்பாக அப்ளை ஆகும். நியூ இயர் அன்றைக்கி I'll take this resolution. நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன். நான் இனிலேருந்து குடியை நிப்பாட்ட போகிறேன். நைட் ஃபுல்லாக குடிச்சிட்டு நான்லேருந்து இனிலேருந்து குடியை நிப்பாட்டுறேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மைண்ட் தான். யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங், யூ கேன் ஸ்டார்ட் அட் எனி டைம். இஃப் யூ வாண்ட் அண்ட் யூ கேன் எண்ட் அட் எனி டைம். அது நியூ இயர் அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. whenever you want you can go and hit the gym. It's all in the mind. பி பாசிட்டிவ், அவ்வளோதான். என்னோட என்னென்னா பாசிட்டிவாக இருங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அந்த பாசிட்டிவிட்டி. ஏன்னா நான் ரொம்ப ஒரு சில பேட் மூமெண்ட்ஸு, பேட் டைம்ஸு, டிப்ரெஸ்டு அது மாதிரிலாம் ஒரு மூமெண்ட்டில் இருந்தேன். ஸோ அதுலேருந்து பாசிட்டிவாக நான் வெளியில் இந்த வருஷத்துலேருந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஃபிட்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. இது என்னென்னா நான் சிம்பு சார் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தனால இன்னும் எவ்வளோலாம் அவர் கஷ்டப்பட்டார், எப்படிலாம் அவர் லைஃப். ஏன்னா நான் அந்த டஃப் டைம்ஸ்லேருந்தே இருந்திருக்கேன். அந்த படம் இல்லாத டைம்லேருந்து அப்போலேருந்தே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது அவர் லைஃபே மாறிச்சு. இவெண்ட் 1 by 1 எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார் அதுக்காக. ஸோ அதனால் இதை நான் சொல்லலை புதுசாக, இது அவர் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அண்ட் அந்த ஃபிட்னஸை கொண்டு வாங்க. அது எல்லாத்துக்குமே உங்களை பாசிட்டிவாக கொண்டு போகும். அது ஃபஸ்ட்டு அதை பண்ணாலே ஸ்பிரிச்சுவல்னால் தயவுசெய்து நிறைய பேர் இங்கே ஒரு தப்பாக மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னென்னா ஸ்பிரிச்சுவல் வேறு, ரிலீஜியஸ் வேறு. எல்லோரும் ஸ்பிரிச்சுவல்னால் கடவுள் நினச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல்னால் இந்த மெடிடேஷன், மோர் ஆஃப் உங்கள் சோல் கூட கனெக்ட் ஆகிறது, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது, அந்த மாதிரி மேட்டர். ஸோ அதனால் அது அதில் ரிலீஜியஸோ அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. anyone can get into spiritual. முஸ்லீம்ஸ், இந்து, கிறிஸ்டியன்ஸ், வாட் எவர், anyone can follow the spirituality. ஸோ அதை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். அந்த விஷயம் மட்டும் யூ கேன் கெட் இன். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, எல்லாருக்கும் நன்றியாக இருங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றியாக இருங்க. ஹாப்பி நியூ இயர். அண்ட் 2025 என் படம் வரும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப எனக்கு என்னோட ஆடியன்ஸ் தாங்க முக்கியம். ஐ எம் மேக்கிங் மூவிஸ் ஃபார் ஆடியன்ஸ். நிறைய பேர் அந்த டேரக்டர் பார்த்து என்ன அப்ரிஷியேட் பண்ணும், இவங்க பார்த்து என்ன அப்ரிஷியேட் பண்ணும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னை நம்பி வராங்க மக்கள், படம் பார்க்கணும். அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மை ப்ரொடியூசர் மெயின். ஏன்னா நம்பி காசு தராது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங்.